உங்களுடைய பிஸி டேவை ஃப்ரீ டேவா மாத்துற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சிக்கன் குழம்பு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு அடுப்பு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு குழம்பு செஞ்சு வச்சுட்டுனா போதும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு எல்லாத்துக்குமே நம்ம அதுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் சீக்ரெட் மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஒரு குட்டி கடாயில் 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஆற வச்சு மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, 10 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, பிரியாணி இலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு பொன்னிறமா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் காரத்துக்கு 2 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, கேஷ்யூ, கசகசா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்சி கழுவின தண்ணியை ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி வந்ததும் குழம்புக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகு, சோம்பு, சீரகத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுறணும். பார்த்தீங்களா, கலர் எப்படி வந்திருக்கு, சூப்பராக இருக்கும் கலரே பார்க்கறதுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம். சிக்கனையும் அந்த மசாலாவையும் ஒன்று சேர நல்லா பரட்டி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சிக்கனை வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சு பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டை கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் பேஸ்ட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 30 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போய் குழம்பும் கலர் மாதிரி வரும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கொத்தமல்லி தூவி இறக்கி சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். காலையில் செஞ்சு வச்சுட்டா போதும், லஞ்சுக்கு, டின்னருக்கு முதற்கொண்டு எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க.